பயணம் கைதலும் புதியலும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழசெல்லாம் போட்டுட்டு புதுசா நம்ம எப்படி சொல்றதுன்னா புதுசா நம்ம எடுத்து கொடுமா நீ. இப்ப எப்படி சொல்றது, நம்ம பழைய நினைவுகள்லாம் கொளுத்தி போறதுக்காக நம்மளுக்கு போகின்ற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. Behind Me Media, we see both ahead and behind. போய் அது மார்கழி மாசம் கடைசி நாள், அதனால பாயசம் எரிச்சிட்டு புதுசு ஆரம்பிப்பாங்க. ட்ரெடிஷனலா பார்த்தோம்னா அவங்க வீட்டுல இருக்க அந்த ஒரு வேஸ்ட், அந்த ப்ரீவியஸ் அப்சல்யூட் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கொளுத்துற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் ட்ரெடிஷனலா இல்லாம இன்னொரு வியூ என்ன பாக்குறோம்னா, நமக்கு மென்டல் வைஸ் நமக்கு என்னென்ன ஒரு பேட் தாட்ஸ், ஸோ லைக் வேற லைக் ரெட் ஷிஃப்ட் மாதிரி அந்த தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையும் போட்டு எடுக்கிற மாதிரியான டே தான் நான் கன்சிடர் பண்றேன். பழசெல்லாம் போட்டுட்டு புதுசா நம்ம எப்படி சொல்றதுன்னா புதுசா நம்ம எடுத்து கொடுமா நீ. புதுசா நம்ம வளரணும், புதுசா நல்ல எல்லாரும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இதுதான் போகி பண்டிகை. இதுதான் போகி பண்டிகை. பயணம் கைதலும் புதியலும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பகையனும் பகையனும் அது சரியா வர மாட்டேன். சொல்லு, தெரிஞ்சா சொல்ல போதும். அது என்ன பகையன கழிதலும் பழையன கைதலும் புதியன புகுதலும், அதுதான் போகி. அதாவது நம்ம எண்ணங்கள் அனைத்தும் கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இது எல்லாமே நம்ம கொளுத்திட்டு ஒரு புதிய வாழ்வியல், அதாவது புதுசா ஆரம்பிக்கணும். ஒரு இது நம்ம நம்ம உள்ளத்துல எந்த கஷ்டம் நஷ்டம் தீய சக்தி எதுவுமே இல்லாம இருக்கு. தீய சக்தி சும்மா அடிச்சு. இப்ப எப்படி சொல்றது, நம்ம பழைய நினைவுகள்லாம் கொளுத்தி போறதுக்காக நம்மளுக்கு போகின்ற ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இதான் அடுத்தது தை திருநாள். தை திருநாள், பொங்கல். போகி பண்டிகை போகி நம்ம மனசுல உள்ள அழுக்கு, தீமை செயல், துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம போகியால எரிக்கப்படும். நல்ல செயல், சிந்தனை எல்லாமே நம்ம உருவாக்குறதுக்கு தான் அது போகி பண்டிகை கொண்டாடுறோம். பொங்கல் 4 நாள் ஒவ்வொரு இதை போகி எதுக்காக கொண்டாடுறோம்? போகி பழைய துணி ஏதாவது தேவையான பொருள் எல்லாம் எடுத்து போட்டு அது வீட்டு வாசல் எல்லாம் பெருக்கி தொடச்சி அது புது வருஷம் பிறக்கிறதுனால அது இது அந்த பழையசுல யூஸ் பண்ணி தூக்கி போட்டு கொண்டாடுவாங்க. ஆங்கில முன்னேற்றத்து இதுன்னு வருது, சரிங்களா? நம்ம வருஷத்தின் முதல் நாள் தை, சரிங்களா? அதனால தை திருநாள் பொங்கல்னு இது பண்றாங்க. அதனால இது பண்றாங்க. மாட்டு பொங்கல். பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, வருஷத்தின் முதல் நாள் தையில வருது, அதனால கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பெரும்பொங்கல், அது வீட்டுல பொங்கல் வைப்பாங்க, அதை பத்தி தெரியாது. தை உழவத்து அறுவடை பண்ணி அதை இது பண்றது தை பொங்கல். ரெண்டாவது உழவர் தினம். அது உழவருக்கான வீட்டு கருவிகள் வச்சு கொண்டாடுறது உழவர் தினம். மூணாவது நாலாவது திருவள்ளுவர் தினம். அது எது கொண்டாடுறாங்க மட்டும் தெரியாது. மாடு காணோம், அதுதான் இது உழவர் திருநாள். அதோட சேர்ந்து வந்து. ஆமா, உழவரோட இது எல்லாமே தான். மாடு கலப்பை, ஏற்கலப்பை எல்லாமே அதுலயே அதுதான் உழவர் திருநாள். அப்புறம் இந்த கறி நாள்னு சொல்றாங்க, கறி சாப்பிடறதுக்கு அதுவும் பண்ணுவாங்க. உழவர் திருநாள் அதுவும் இருக்கும். உழவர் திருநாளாவே கறி சாப்பிடுவாங்க. எல்லாமே அதுலயே வரும். நமக்கு அந்த பெரும்பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் எதுவுமே நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. அதுதான் நம்பர் 1 ட்ரெடிஷனல் டே ஆஃப் கன்சிடரிங் ஆஸ் தமிழன். லைக் ஐம் கன்சிடரிங் லைக், ஸோ நான் அதை கன்சிடர் பண்றது அது. ஸோ நமக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு பண்டிகைனா நான் இதை தான் கன்சிடர் பண்ணுவேன். தீபாவளியா இருக்கட்டும், வேற எதுவுமே நமக்கு கன்சிடரபிளா நான் பண்றது எல்லாருமே கொண்டாடுறதுலாம் இதுவா தான் இருக்கும். சவுத் இந்தியால ஸ்பெசிபிக்கலா ரொம்ப ஓவரா ட்ரெடிஷனலா கொண்டாடுறது இந்த ஒரு பண்டிகை தான் தெரியுது மோஸ்ட் ஆஃப். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டேஸ்மே நான் அப்படிதான் கன்சிடர் பண்றேன். ஸோ மாட்டு பொங்கலா இருக்கட்டும். தை பொங்கல் எப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், பொங்கல் கொண்டாடுறோம். வருஷம் எல்லாருமே நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்காக கொண்டாடுறோம். அதுக்காண்டி கொண்டாடுறோம். அந்த மாட்டு பொங்கல் எதுக்காக? தை 1ஆம் தேதி ஏன் பொங்கல் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்கன்னா, ஆடியில விதை விதைக்கணும், தைப்பூசல அறுவடை பண்ணணும்னு சொல்லி இருக்குல்ல. ஆடி மாசம் விதை விதைச்சு தை மாசத்துக்குள்ள மார்கழியில எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் தை 1ஆம் தேதி எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா நல்லா சம்பளத்துல இருக்கும். அன்னைக்கு போய் துணி எடுத்து நல்லபடியா பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கலை கொண்டாடுறது மெயின் ரீசனா தான் கிராமத்துல கொண்டாடுறோம். ரெண்டாவது பெரும்பொங்கல் வீட்டுல பானை வச்சு பொங்கல் வச்சு எல்லா பசங்களாம் புது வருஷம் சூரிய பகவானுக்கு போட்டு படிச்சிருவாங்க. அது பிள்ளைங்களா நல்லா இருக்கணும், 2026 பிறக்கிறதுனால படிப்பு நல்லா படிக்கணும்னு சூரிய பகவான் விளங்குவாங்க.
மாட்டு பொங்கல் வந்து மாடு வச்சுக்கிறவங்க இது பண்ணுவாங்க, கவிச்சு நான்வெஜ் செய்யறவங்க செய்வாங்க. மாட்டு பொங்கல் நினைக்கா? நாங்க செய்ய மாட்டோம். இருந்தாலும் மாடு வச்சுக்கிறவங்க கண்டிப்பா செய்தான் ஆகணும். அது ஏன் மாடு வச்சுக்கிறவங்க அவங்க செய்வாங்க. அவங்க சும்மா மாட்டை குளிப்பாட்டி அப்படிதான் குளிப்பாட்டிட்டு பொங்கல் வச்சு பொங்கல் கரும்பு இதெல்லாம் வச்சு கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. காணும் பொங்கல் காணும் பொங்கலுக்கு வந்து ஜாலியா 3 நாள் என்ஜாய் பண்ணிட்டேன் வீட்டுல. பீச்சு இதெல்லாம் சுத்தத்துக்கு வந்துருச்சு. நீங்க பண்றது சொல்றீங்க. காணும் பொங்கல் காணும் பொங்கல் அதான் அதுக்காக கொண்டாடுறது. சரி, ஓகே. தை திருநாள் சூரிய கதிரவர் நம்ம நெல் அறுவடை கிராமங்கள்ல அறுவடை நெல் விவசாயத்துக்காகவே தை திருநாள் நம்மளோட முதல் நாள் அப்படின்றது பொங்கல் கதிரவருக்கு வச்சு படைச்சு சாமி கும்பிடுறோம். நம்ம குழந்தைகளுக்கு புத்தாடை அணிந்து போகி முடித்து புத்தாடை அணிந்து குழந்தைகளுக்கு குழந்தை செல்வங்களுக்கு தை திருநாள் கொண்டாடுறோம். பொங்கல் 2 பொங்கல், வெண் பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து இனிப்பு பொங்கல் வைத்து சாமி கும்பிடுறோம். ஆமா. மூணாவது மாட்டு பொங்கல், ஜல்லிக்கட்டு, மாடுகளுக்கு விலங்குகள் எல்லா அனைத்து மாடுகளுக்கும் நம்ம தமிழ்நாடே உள்ள பறவை எல்லா அனிமல்களுக்கும் அந்த மாட்டு பொங்கலானது கொண்டாடப்படும். எதுக்காக பெருசா மாடு பொங்கல்? மாடுன்றது விவசாயம், அதுதான் மெயின். விவசாயம் இருந்தாதான் நம்ம மக்கள் வந்து டவுன்ல கிராமத்துல வந்து விவசாயம் பண்றாங்க, நம்ம டவுன்ல இருக்க மக்கள் சாப்பிட முடியுது. அதுதான் மெயின். மாட்டு பொங்கல் விவசாயம் தான். அதுதான் மாடுகளுக்கு வைக்கிறோம். மாடு பால் தருது மெயின். நம்ம பால் இல்லைன்னா டீ குடிக்க முடியுதா? அதுதான் மெயின். மாட்டு பொங்கல்ன்றது. 4வது நாள் கரிநாள்ன்றது வந்து நம்ம இந்த போகி கொண்டாடணும். தை திருநாள் சாம்பார் பல காய்கறி போட்டு சமைச்சு சாப்பிட்டோமா. 3வது நாள் மாட்டு பொங்கல் வச்சோம். அன்னைக்கு கவுச்சி கிடையாது, கரிநாள் கிடையாது. அதுவும் சாம்பார் நாள் தான். கிழங்குகள் வச்சு சாப்பிட்டோம். 4வது நாள் கரிநாள், அதுதான் காணும் பொங்கல். அனைத்து சொந்தம் பந்தம் உறவுகளை வர வச்சு அந்த மட்டன் சிக்கன் நம்ம வீட்டுல என்ன கிடைக்குதோ ஒரு கவுச்சி அசைவ சாப்பாடை போட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியா சாப்பிடுறது. சந்தோஷமா ஏதோ ஒரு படத்துக்கு சொந்தம் பந்தங்கள் ஏதோ நம்ம வந்து எப்படின்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தானம் கொடுக்கறவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். இல்லாத இருக்காங்கல்ல மக்கள், அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலாம். பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதான் கரிநாள். இப்ப பீச்சுக்கு வர்றோம், 4 பேர் வர்றாங்க பசங்க, ஆடலும் பாடலாம் நடத்துறாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஆடுதுங்க, அதுங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்யணும். அதுதான்.